Hello everyone, welcome back to our channel Beauty Talk with PDSK. ஸோ இந்த ஒரு பியூட்டிஃபுல் லுக் தான் நான் நவராத்திரியோட டே 9க்கு வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ கையோடவே நம்ம ஏன் வந்து நம்மளுடைய ஸ்கின் கேர் ரொட்டீன் காமிக்கக்கூடாது, லைக் ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னா ஆஃப்டர் மேக்கப் நான் என்னெல்லாம் பண்ணுவேன், எப்படி என்னோடய மேக்கப்பை கிளென்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து கம்ப்ளீட்லி என்னுடைய இஷ்டத்துக்கு நான் என்னோடய ஸ்கின்க்கு ஒர்க் ஆகுற மாதிரி என்னோடய ஸ்டெப்ஸை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரியும் நீங்கள் பண்ணலாம், இல்லை நீங்கள் உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் மாற்றி பண்ணிக்கலாம். அது அப் டு யூ. நான் எப்படி என்னோடய ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணுவேன் ஆஃப்டர் வேரிங் ஹெவி மேக்கப் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோவில் போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய பிந்தி வந்து ரிமூவ் பண்ணி பத்திரமா எடுத்து வச்சுக்க போகிறேன். பிகாஸ் இப்போ தான் நான் இந்த லுக்காக தான் வச்சேன். ஸோ அதனால் நான் இதை வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன் எடுத்துகிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஜுவல்லரிஸ் அண்ட் பேங்கிள்ஸ்லாம் நான் ரிமூவ் பண்ணி சேஃபாக எடுத்து வச்சுருவேன். பிகாஸ் சம்டைம்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மூஞ்சை கிளென்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கை வந்து என்ன ஆகிடும்னா தண்ணிக்கிட்ட போயிடும். ஸோ அதனால் ஜுவல்லரிஸ் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபஸ்ட்டே ரிமூவ் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கிளென்சிங் மெத்தட்கே போவேன். ஸோ நீங்களுமே பண்ணுறீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் நம்ம கோல்டு ஜுவல் பிரச்சனை கிடையாது, பட் இந்த பாலிஷ்டு ஜுவல்ஸு அதெல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி பட்டாலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஆகிடும்னா ஒரு மாதிரி கருப்பாயிடும், அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். ஸோ அதனால் நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணிவிடுவேன். அது மேபி நான் கோல்டே போட்டாலுமே நான் அதை தான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஜுவல்ஸ்லாம் மட்டும் நான் கழட்டி வச்சுருவேன். எனக்கு அந்த ஜுவல்ஸ்லாம் கழட்டி வச்சிட்டாலே ஒரு மாதிரி ஏதோ ஒரு கிலோ என்கிட்ட இருந்து இறக்குன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வரும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நான் அதை தான் பண்ணுவேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, குயிக்காக என்னோடய காஸ்ட்யூமை சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட போகிறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு காமிக்கிறேன். பிஃபோர் தட் இன்னொரு விஷயமா நான் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன், என்னோடய லேஷஸ். ஸோ ஆஃப்டர் பல வருஷம் கழித்து நான் வந்து லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணேன். இப்போ தான் எனக்கு அப்படியே ஐஸ் அப்படியே ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதை நீங்கள் பத்திரமா எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் யூஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேஃபாக நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மல்டிபிள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் தூக்கி போட்டு எப்போவுமே புதுசாக யூஸ் பண்ணிங்கனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் குயிக்காக போய்ட்டு என்னோடய சாரியை சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களை வந்து நான் பார்க்குறேன். ஸோ காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த காஸ்ட்யூம் மாற்றினதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ரிலீஃபே கிடச்சிது. நான் வந்து எப்படி என்னோடய மேக்கப்பை ரிமூவ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா, ஜென்ரலி ஆக்சுவலி நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன், அதாவது வெட் டிஷ்யூ. நான் போயிட்டு என்ன பண்ணுவேன்னா, நார்மலாக நம்ம மிசலர் வாட்டர் வச்சு ரிமூவ் பண்ணிவிடுவேன். பட் ப்ராப்பராக உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்கிறதுனால இது வந்து இன்னுமே உங்களுக்கு வந்து நல்லா கிளென்ஸ் ஆகும். அதனால் நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெப் நான் காட்டுறேன். இந்த மாதிரி ஹெவி மேக்கப் போட்டோன்னா நானும் இந்த கிளென்சர் தான் யூஸ் பண்ணுவேன், அதாவது வெட் வைப்ஸ் வச்சு தான் எடுப்பேன். ரொம்ப லைட் மேக்கப் போட்டேன்னா நான் வெட் வைப்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி மிசலர் வாட்டர்லேயே எடுத்துருவேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லிப்ஸ் தான் நான் வந்து எடுப்பேன். ஆக்சுவலி இது வந்து நான் மினிசோவில் பர்ச்சேஸ் பண்ண வெட் வைப்ஸு. இது வந்து ஸ்பெஷலி ஃபார் கிட்ஸு ஆர் ஃபேஸ்க்கு தான். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த கிளாத்தே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக, நீங்கள் இப்படி டச் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அது ஹார்ஷாக இருக்காது, ஒரு மாதிரி சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ தாராளமாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ ஐஸு எல்லா இடத்துலையுமே நல்லா வந்து தொடச்சி எடுத்துடணும். ஸோ இந்த வெட் டிஷ்யூவில் வச்சு நம்ம எடுத்தாலே நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு வந்து 60% வந்துடும். பேலன்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஸோ காஜல் வச்சதுனால இந்த ஏரியா மட்டும் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் அதுக்குன்ட்டு போட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணிலாம் எடுக்காதீங்க. ஜென்டலாக வந்து நீங்கள் கிளென்ஸ் பண்ணணும், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் எதில் கிளென்ஸ் பண்ணாலுமே சரி, ரொம்ப ரொம்ப ஜென்டலாக நீங்கள் வந்து கிளென்ஸ் பண்ணுறது தான் வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கிளென்சிங்.
ஸோ இந்த வெட் டிஷ்யூவில் ஃபுல்லாக எல்லா மேக்கப்புமே நம்ம எடுத்து முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி நான் கிளென்ஸ் பண்ணுவேன்னா, இந்த டிஷ்யூவோட வேலை முடிஞ்சிச்சு. இதுலேயே கூட நீங்கள் எடுக்கலாம், பட் உங்களுக்கு வீடியோவில் தெரியாது. நான் ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு காட்டன் பேட் எடுக்கிறேன். ஸோ அதில் இப்போ தான் வந்து ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணோம் இல்லையா, இது வந்து செகண்ட் கிளென்சிங். ஓகேங்களா, செகண்ட் ஸ்டெப் ஆஃப் கிளென்சிங்கு. மிசலர் வாட்டர், கார்னியரோட மிசலர் வாட்டர் வச்சு நான் இப்போ கிளென்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த பேடில் எடுத்துகிட்டு தெரியுதா உங்களுக்கு, நம்ம நல்லாவே கிளென்ஸ் பண்ணி எடுத்துட்டோம், பட் ஸ்டில் மேக்கப் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுலேயும் மறுபடியும் ஐஸ் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் ஸ்கின் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து என்னோடய ஸ்பாட்ஸ்லாம் ப்ராமினெண்ட்டாக தெரியுதா. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு இங்கே அந்த ஸ்பாட்ஸே வந்து தெரிஞ்சிருக்காது, பட் செகண்ட் ஸ்டெப் ஆஃப் கிளென்சிங்கில் உங்களுக்கு இன்னுமே ப்ராமினெண்ட்டாக தெரியுது. அது என்னென்னா, கண்ணால் நல்லா தெரியக்கூடிய மேக்கப் நம்ம வந்து நல்லா ரிமூவ் பண்ணிட்டோம். பட் இதுக்கு மேலேயும் ஒரு ஸ்டெப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஃபீல் பண்ண முடியாது, பட் நம்மளோட போர்ஸ்குள்ளே இல்லை ஸ்கின்குள்ளே இருக்கிற மேக்கப்பை ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இதில் இந்த டிஷ்யூவோட நிலைமை பாருங்கள். தோ நீங்கள் ஒரு வெட் வைப்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணாலுமே இந்த மாதிரி ஒரு மிசலர் வாட்டர் வச்சு ஒரு வாட்டி கிளென்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களோட மொத்த மேக்கப்பும் வரும். தேர்ட் ஸ்டெப் ஒன்று இருக்குது. ஸோ தேர்ட் ஸ்டெப் என்னென்னா ஆயில் கிளென்சிங். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எனி ஆயில்ஸ் வச்சுக்கலாம். இது வந்து நான் வந்து இன்ஃப்யூஸ்டு ஆயில் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எனக்கு தேவையான ஹர்ப்ஸ்லாம் போட்டு இன்ஃப்யூஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஆயிலில். ஸோ நான் இதை இப்போ எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். லைக் ஃபியூ ட்ராப்ஸ் நான் வந்து இந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னோடய பிராண்ட் ஹலிட்டாலேருந்து இந்த ஆயில் எடுத்துருக்கேன். நீங்கள் இது எது வேணால் எடுத்துக்கலாம். இல்லை இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது இன்ஃப்யூஸ்ட் ஆயிலாம், இல்லைனா நீங்கள் நார்மல் கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏதாச்சும் ஒரு ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா வார்ம் பண்ணிக்கோங்க கையில். இந்த மாதிரி பண்ணால் லைட்டாக ஒரு வார்ம் கிடைக்கும் அந்த ஆயிலுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா மசாஜ் கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி 2 கையும் வச்சு தேய்ச்சிங்கன்னா ஒரு வார்ம்த் கிடைக்கும். அந்த வார்ம்த் வந்து உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த வார்ம்த் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணால் நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்னென்னா இன்னும் டீப்பாக இருக்கிற மேக்கப்லாம் நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் தோணலாம். நான் அதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கிறதெல்லாம் ஆயிலி ஸ்கின் பர்சனுக்கு ஆயில் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, பட் நீங்களும் ஆயிலி ஸ்கின் தான் போடுறீங்கன்னா நான் வந்து போட்டு ஊற வைக்கல. ஜஸ்ட் இப்போ கிளென்ஸ் பண்ணி இப்போ தொடச்சி எடுத்துடுவேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணியும் கிளென்ஸ் பண்ணிடுவேன். ஸோ அதனால் எனக்கு நான் ஆயிலில் இப்போ ஒரு 2 to 3 செகண்ட் ஃபேஸில் இருக்கிறதுல எதுவுமே ஆகாது. ஸோ இப்போ நான் வந்து ஆல்ரெடி யூஸ்டே இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து புதுசாக தான் வந்து எடுக்கணும்னு கிடையாது. பிகாஸ் நம்ம ஆயில் தான் எடுக்க போகிறோம். ஸோ இதில் உங்களுக்கு இங்கே மேக்கப் தெரியுது பாருங்கள். நான் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியணும்னா இன்னும் நான் பண்ணுறேன். ஸோ இதில் என் கை உங்களுக்கு தெரியுதா? ஸோ அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு மேக்கப் ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ இன்னுமே புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு மறுபடியும் காட்டுறேன். ஏன்னா இது வந்து நான் ரெகுலராக பண்ணுறேன், அதனால வந்து நான் ஒன்றுத்துலேயே முடிச்சிருவேன். ஸோ இங்கே கிளென்ஸ்டாக இருக்கா பாருங்கள். ஸோ
இன்னும் இருக்கிற மேக்கப் எல்லாமே இதுலேயே வந்துடும். ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நான் வந்து ஹெவி மேக்கப் போட்டால் மட்டும்தான் பண்ணுவேன். சும்மா காம்பேக்ட் போடுறதுக்குலாம் நான் பண்ண மாட்டேன். பிகாஸ் காம்பேக்ட்லாம் உங்களுக்கு நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணாலே வந்துடும். பட் இந்த மாதிரி ஹெவி மேக்கப்பில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து லைக் ஃபுல் கவரேஜ் திங்ஸ் எதுனா நம்ம போட்டோன்னா தான் இந்த மாதிரி டீப்பாக கிளென்ஸ் பண்ணணும். ஸோ இது போட்டதுக்கப்புறம் இன்க்ளூடிங் காஜல் எல்லாமே நமக்கு வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து 3 steps ஆஃப் கிளென்சிங் நான் பண்ணுறது. ஸோ இதில் ஃபுல்லாக இப்போ பண்ணிட்டேன். மறுபடியும் நான் இந்த கிளாத்தில் திருப்பியும் எடுத்து கிளென்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அங்கங்கே எனக்கு ஒயிட் தெரியுதுல, அது கூட தெரியாது இப்போது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நீட்டாக பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணியாச்சு, தொடச்சாச்சு. இப்போ இங்கே என்னால் ஃபேஸ் வாஷ் பண்ண முடியாது. ஸோ நான் போயிட்டு என்னோடய ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். அதுதான் ஃபைனல் ஸ்டெப் ஆஃப் கிளென்சிங். ஸோ நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் வந்து ஹலிட்டா ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து பவுடர் ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ணேன். நீங்கள் எந்த ஃபேஸ் வாஷ் வேணால் யூஸ் பண்ணலாம். சோப் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ் வாஷ் இஸ் ப்ரிஃபரபிள். நீங்கள் ஜென்ரலாகவே ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாத பர்சன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸ் வாஷ் ஒன்று வாங்கி அதை வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் சோப்போட பிஹெச் லெவல் அண்ட் ஃபேஸ் வாஷோட பிஹெச் லெவல் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ ஃபேஸ் வாஷ் அப்படிங்கிற ப்ராடக்டே வந்து ஃபேஸ்க்காக தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்கங்கிறதுனால நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கள். ஸோ பிஹெச் எப்படி இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் ஸ்கின் கேர்லாம் ஃபாலோ பண்ண நினைக்கிற பர்சன்னா ப்ளீஸ் நீங்கள் வந்து சோப்புக்கு பதிலாக ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக டெஸ்ட் பண்ணிடலாம் எந்த அளவுக்கு நம்மளோட மேக்கப் வந்து நம்மளோட ஃபேஸ்லேருந்து ரிமூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி நான் கார்னியர் தான் எடுக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான ஒரு காட்டன் பேட் தான் நான் எடுக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு இப்போ தான் நான் வந்து 3 ஸ்டெப்ஸில் கிளென்சிங் பண்ணேன். போயிட்டு ஃபேஸ் வாஷும் பண்ணிட்டு வந்தேன். ஸோ கம்ப்ளீட்டாக நம்மளோட ஃபேஸ்லேருந்து மேக்கப் கிளென்ஸ் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் நான் என்னோடய ஃபேஸை வந்து ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணேன். இப்போ நான் 9 days தொடர்ந்து மேக்கப் போட்டேன் அப்படின்றதுக்காக நான் வந்து இப்போ என்னோடய ஸ்கின்ல எந்த சீரம், எந்த மாய்ஸ்சரைசர், எந்த க்ரீமே அப்ளை பண்ண மாட்டேன். ஜஸ்ட் என்னோடய பேர் ஸ்கின் அப்படியே நான் வந்து ப்ரீத் பண்ண விட்டுற போகிறேன். மேபி நான் நார்மலாக போட்டிருந்தேன், இந்த மாதிரி கண்டினியூஸாக மேக்கப் போடாமல் ரேராக வந்து ஒரு ஃபுல் மேக்கப் பண்ணியிருந்தேன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பேன்னா என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணியிருப்பேன். இப்போ நான் ஜஸ்ட் லிப் பாம் மட்டும் போட்டுட்டு அப்படியே நான் வந்து தூங்கிடுவேன். அண்ட் லிப்ஸுக்கும் அதே தான். டெய்லி வந்து நான் லிப்ஸ்டிக் போட்டு என்ன தான் பண்ணாலுமே நான் லிப் பாம்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஃபுல் டேஸ்லையுமே எப்பவுமே நான் லிப் பாம் இல்லாமல் இருக்க மாட்டேன். அதுதான் நான் லிப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் லிப் பாம் போட்டு பழகிட்டேன். அதனால் எனக்கு லிப் பாம் மட்டும் நான் போட்டுக்க போகிறேன். அண்ட் நான் லிப் கேர் வந்து டெய்லியுமே பண்ணிட்டு இருந்தேன். 2 days ஒன்ஸ் ஸ்க்ரப் பண்ணேன். ஸோ அதனால் லிப்க்கு பிரச்சனை கிடையாது. பட் ஃபேஸ் கண்டிப்பாக இட் நீட் அ ஸ்பேஸ், இட் நீட் அ கேப். அதனால் நான் எந்த எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட்ஸும் போட்டு அதை வந்து சஃபர் பண்ண விரும்பலை. அதனால் நான் அப்படியே வந்து அதை ப்ரீத் பண்ண விட போகிறேன். லிப்ஸுக்கு மட்டும் லிப் பாம் போட்டுட்டு போயிட்டு படுத்துருவேன். நெக்ஸ்ட் ஒரு 2 daysக்கு நான் எந்த ஒரு ஸ்கின் கேருமே ஃபாலோ பண்ண மாட்டேன். வெளியில் போகிறேன் அப்படின்னா மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் போடுவேன். இல்லை அப்படின்னா வீட்டில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னா நான் மாய்ஸ்சரைசர் கூட போடாமல் என்னோட ஸ்கின் அப்படியே பேராக விட்டுற போகிறேன். ஸோ தட் அது வந்து கொஞ்சம் ப்ரீத் பண்ணிக்கோன்றதுக்காக ஒரு 2 days கழிச்சு என்னோட பேக் டு ரொட்டீனுங்கிற மாதிரி ஸ்கின் கேர், நைட் கேர் அதெல்லாம் ஃபாலோ பண்ணலான்னு இருப்பேன். இப்படி தான் நான் வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ தட் என்னோடய ஸ்கின்க்கு வந்து கொஞ்சம் கேர் கிடைக்கும் அப்படின்னா. அதே மாதிரி நான் நார்மலாக குடிக்கிற தண்ணியை விட இந்த மாதிரி நான் ஸ்கின்க்கு ப்ரீத் பண்ணுற டைம் கொடுக்கும்போது நிறைய தண்ணி குடிப்பேன். ஸோ என்னோடய ஸ்கின் வந்து இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றதுக்காக. ஸோ அவ்வளோதான் என்னோடய ஆஃப்டர் மேக்கப்
ஃபேஸ் கேர். இந்த மாதிரி தான் உங்களுக்கும் ஃபேஸை கேர் பண்ணிக்கணுன்னா தாராளமாக நீங்கள் வந்து பண்ணலாம். இதுக்கு ரொம்பலாம் செலவே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன கிளென்ஸ் பண்ணேன்னா வெட் டிஷ்யூவில் கிளென்ஸ் பண்ணேன். உங்களுக்கு வெட் டிஷ்யூலாம் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே 30 ரூபாலேருந்தே இருக்குது. அந்த 30 ரூபாய்க்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 ஷீட் இல்லை ஒரு 10 ஷீட்டு கிடைக்கும். ஸோ 30 ரூபா தான் வெட் டிஷ்யூ. அதை வச்சு நீங்கள் கிளென்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்னியரோட பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 125 ml வருது. ரேட்டு 250 ருபீஸ் தான். இது உங்களுக்கு நிறைய நாள் வரும். நீங்கள் ரொம்ப அதிகமாக மேக்கப் போடுற பர்சன் கிடையாது அப்படின்னா உங்களுக்கு இது தாராளமாக ரொம்ப நாள் வரும். உங்களுக்கு இது வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்து வேற எக்ஸ்பயர் ஆகாமல் இருக்கும். நான்லாம் ரெகுலராக மேக்கப் போடுறேங்கிறனால நான் இவ்வளோ தீர்த்து வச்சுருக்கேன். மற்றபடி உங்களுக்கு ரேராக தான் யூஸ் ஆகணும். இது உங்களுக்கு பெருசாக காலியே ஆகாது. இது வாங்கி வச்சுக்கோங்க. காட்டன் பேட்ச் வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா துலிப் அப்படிங்கிற பிராண்டில் இருக்கும். அது விட்டால் மினிசோ தான். இப்போ நான் துலிப் கூட வாங்குறது கிடையாது, நிறைய மினிசோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு பேட்லாம் வந்து நான் மினிசோவில் தான் வாங்கினேன். அந்த ஷீட் வெட் பைப்ஸும் நான் வந்து மினிசோவில் தான் வாங்கினேன். ஸோ நான் வந்து மினிசோவில் தான் நிறைய வாங்குவேன். உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் போய் அங்கே வாங்கிக்கோங்க. இல்லைனா கம்மியிலையுமே உங்களுக்கு அதுவுமே கிடைக்குது. துலிப் பிராண்ட் நீங்கள் வந்து 50 ரூபா தான் காட்டன் பேட்ஸ். ஸோ அதுவே வாங்கிக்கலாம். மிஞ்சி போனால் உங்களோட ஸ்கின்னை வந்து பார்த்துக்கிறதுக்கு வந்து மேக்கப்புக்கு அப்புறம் ஒரு 150 ரூபாலேருந்து 200 ரூபா தான் மேக்ஸிமம். மேபி இந்த கார்னியர்லாம் வாங்கினீங்கன்னா ஒரு 500 ரூபாயிலேயே வந்து பல மாதம் நீங்கள் வந்து உங்களோட ஸ்கின்னை பார்த்துக்கலாம். ஸோ ஒரு 500 ரூபா நம்ம மேபி சும்மா எங்கன்னா ரேண்டமாக தண்டை செலவு பண்ணியிருப்போம். அதுக்கு நம்ம ஸ்கின்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு 500 ரூபா தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் வேறு ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் உங்களுக்காக நான் மேக் பண்ணுறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். உங்களால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.